நாட்டு மக்கள் அனைவரும் அமர்ந்திருக்காங்க. அனைவரையும் வணங்கி விட்டு இந்த இவ்வளவு பொருள் வச்சான் ஒன்ன கூட காணோம். இந்த கர்மாந்தத்துக்கு நான் வரலான்னு ஒரு நல்ல வார்த்தையே வாயில வராதா? சுபகாரியம் நடந்து கொண்டிருக்கு. அவசரமா பேசலாமா? நீங்க சொன்ன மாதிரி மொத்த பொருளும் கொண்டாந்து வச்சேன். மொத்த பொருள் கொண்டு வந்து வச்ச பொருள் எங்க? அதான் கேக்குறேன் நானும். யாரை கேட்கலாம்? யாரா கேட்கலாம்? நீங்க தான் என்ன கேட்கலாம். நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். சொல்லு. ஆனா பொருள் இங்க இல்லையே. பொருள் நீதானே வைக்கணும். நான் தானே வச்சேன். வைத்தவன் நீதானே. உண்மைதானே? அனைத்து பொருள் யார் கொண்டு வைக்கணும்? நான் தான் வைக்கணும். அரை காவலம் நீ ஒருவன் தான். உண்மைதான். பொருள் எங்க? ஆனா எத்தாந்து வைக்கிற அளவு சம்பளம் நீங்க நான் கொண்டாந்து வச்ச பொருளை நீ பார்த்தா பொறுமா பையா யாரோ சொல்லிட்டு சொல்லணும். ஒரு அரசாங்க பொருள் எடுத்து வெளியே போட்டு போற அனுமதி காணாம போச்சு யாரு கேட்பாங்க? உன்ன தானே கேட்பாங்க. அது மூஞ்சி யாரையும் வராது. திருடு நான் தான் உள்ள வச்சுக்கா மூஞ்சா பாடுறா மூஞ்சாஜி மாரி. நான் என்ன வேலை நடக்குது இங்க? எவ்வளவு சாமான கஷ்டப்பட்டு கொண்டு வைக்கிறேன். நீ தெரியாது எடுத்து உள்ள வச்சுக்கிறியாடா? என்ன கர்மாந்திரம் நடக்குதோ இங்க? போடா அப்பால ஏற்பாடு பண்றா. எட்டு போன பொருள் கூட என்னடா கொண்டு வாங்கடா. போடா என்னுடைய தங்கைக்கு அதாவது ஊர் மக்கள்ல அதனால 7 பெண்கள் அல்லது 9 பெண்கள் வரிசையில் அழைத்துவாங்க. என்கிட்ட நீங்க அந்த வேலையை சொல்லல நான் செய்ய மாட்டேன். தனியார் கூட சொல்ல கூட கை வச்சு பொம்பளை விஷயத்த வரமாட்டேன். அவ்வளவு ஒரு யோகியம் கிடையாது. ஆனா முக்கியமா இந்த ஊர்ல உத்தரவுல போய் கேட்டு பாரு. பொம்பளை விஷயத்த ரொம்ப பக்கம் பேசாத. ஏட பார்த்தான்னு சொன்னா பொம்பளை என்கிட்ட வர மாட்டாங்க. அவ்வளவு பக்தி நானு. அது பொம்பளைங்க வர மாட்டேன். அதெல்லாம் இங்க யாரும் கேட்கல. நான் அதுக்கு வரல. என்னுடைய தங்கைக்கு மஞ்சள் நீராட்டுலாம் நடந்து கொண்டிருக்கு. ஆமாங்க. அதாவது நாட்டில் உள்ள 5 பெண்கள் அல்லது 9 பெண்கள் வரிசையில பெண்கள் அழைத்து என் பெண் தங்கைக்கு நலங்கு வைக்க வேண்டும். நலங்கு வைக்க வேணும். என்ன சொல்றீங்க? கயிறு இல்லாத ஒரு 5 பேர் 7 பேர் சொல்றாரு. இப்ப வந்து கயிறு இல்லாதவங்க ஒரு 5 பேரோ ஒரு 7 பேரோ ஐட்ட நலங்கு வச்சுட்டு அனுப்பிச்சுடலாம்டா. நல்ல ஐடியாடா. அருமையான ஐடியா. இப்பவே போய் ஒரு 5 பேர் கயிறு இல்லாதவங்க ஏந்துவாங்க. எம்மான்னு கூப்பிடுறான். எம்மா
கைத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 5 பேர் வாங்க அம்மா. நான் இருன்னா அவன் தான் சொல்றானா, ஒரு சின்ன பையன் சொல்றான். வயதுல மூத்தவன் அறிவு இல்லாத கூப்பிடலாமா? நீ அறிவில்லாத என் மயிரை பிடிக்கிறியே, குடிம்பிய என்ன சொன்னு அதை தெளிவா கேட்டியா? என்ன சொல்ற? கயிறு இல்லாதவங்க ஒரு 5 பேருன்னா கன்னி பெண்கள். கயிறு இல்லாத கழுத்துல கயிறு பெண்கள் கன்னி பெண்கள். கன்னி பெண்கள் 5 பேர் எழுந்து வாங்க. எந்த ஒரு சுபகாரத்துக்கு கன்னி பெண் அழைக்க, ஏன்னா சுமங்கலியாக அழைப்பாங்க. ஏன் இவங்க எல்லாம் வச்சா நிலந்து வச்சுக்க மாட்டாங்களா? எப்படி அது கதை? அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. யாரு எதை செய்ய வேண்டும் இருக்கு. ஆண்டு அனுபவித்தவர்கள், அதாவது திருமணம் ஆகி அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்து அவர்களை தான் இந்த மாதிரி விசேஷம் தான் அழைப்பாங்க. இந்த மாதிரி விசேஷத்துக்கு அவங்க தான் வரணும். சரி, ஆகட்டும். அன்னி பெண் வரக்கூடாது. அதே மாதிரி கழுத்துல கவர்ல கூட்ட பத்தியா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்களும் வரக்கூடாது. அவங்கள கூப்பிடல ஏஜமா. நானு சுமங்கல் யாருங்கள ஒரு 7 பேர் 5 பேர் 9 பேர் வருஷப்பட்டு கூப்பிட்டு போறா. அப்படியா? மாலை, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அனைத்து பொறுப்பும் அனைத்து பொறுப்பும் உங்க தலைமையில் நடக்கிறோம். நீங்க சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் காரியத்திலே கவனமாக இருக்கின்றேன். பாராட்டு பாராட்டு. எதை சொன்னாலும் ஒரு விளக்கம் வேண்டாம். ஐயோ, நான் அதை தானே சொன்னேன். பாராட்டு உனக்கு இருக்குடா. நீ எப்ப பார்த்த? என்னத்தா எனக்கு இருக்கிறத இருக்குன்னு சொன்னா என்னத்த பாத்துன்னு கேக்குறிய? உனக்கு இருக்குன்னு சொல்றது ஒரு விஷயம். என்ன அப்படிதான் எனக்கு தெரியல. அதாவது ஒரு அறிவு படைத்தது மண்ணு, 2 அறிவு படைத்தது பூச்சி புழு, 3 அறிவு படைத்தது கொடி மரம் செடி கொடி, 4 அறிவு படைத்தது பறவை இனம், 5 அறிவு படைத்தது விலங்கு இனம், 6 அறிவு படைத்தவன் மனித இனம். இந்த 6 அறிவு தான் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். நீ என்ன இருக்குது? நீ இப்ப பாத்து கேக்குறீங்க. என்ன சொன்ன எஜமா? நீங்க இப்படிதான் சொன்னீங்களா? சரி எஜமா, ஆகட்டும். எதுவுமே சுரங்க சொல்லி விலக வைப்புதான் எனக்கு கேள்வியே. சரி சரிங்க, பாத்து விடு. அழகாக நடந்து நாட்டியம். ஆனா இருந்தாலும் நாட்டிய ஏற்பாடு செய்ய சொன்னேன். அதுவும் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். ஆகட்டும், நேரம் ஆகுது.